பர்சனல் ஃபினான்ஸ் சேலஞ்ச் டே 11. கடன் தான் இங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அதை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு தெரியாம இங்க இருந்து அங்கிருந்து இங்கன்னு ரொட்டேஷன்ல விட்டு மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துட்டு என் கூட சேர்ந்து உங்க கடனை கால்குலேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 25,000 ரூபாய் சேலரி வாங்குறாரு. இதுல 15,000 ரூபாய் கடனா மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்காங்க. பைக் லோனுக்காக 3,000 ரூபாய், வெளியே வட்டிக்கு வாங்கினதுக்கு 5,000 ரூபாய், பர்சனல் லோன் இல்லை இஎம்ஐ மாதிரி 4,000 ரூபாய், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி யூட்டிலிட்டிக்கு ஒரு 3,000 ரூபாய். இதில் எது ஃபர்ஸ்ட் அடைக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் உங்ககிட்ட கோல்டு ஒரு 5லேருந்து 10 கிராம் இருக்குன்னா அதை பிளட்ஜ் பண்ணி ஒரு 50,000 ரூபாயை ரெடி பண்ணிக்கோங்க. இதை வச்சு வட்டிக்கு வாங்கின கடனை அடைச்சிடுங்க. அடுத்த மாசத்துலேருந்து உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் நிற்கும். இந்த 5,000 ரூபாயை நீங்கள் ஆர்டியில் போட்டு ஒரு வருஷத்தோட முடிவில் அந்த அமௌண்ட் எடுத்து கோல்டை ரீப்ளட்ஜ் பண்ணி வைங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும். இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் பைக் லோனை பாதியாக கட்டுங்க. இப்போ 6,500 ரூபாய் உங்கள் கையில் நிற்கும். இன்னும் ஒரு வருஷம் இதையே ரிப்பீட் பண்ணுங்க. 2 வருஷத்துல 75% கடனை ஈஸியா அடைச்சிடலாம். எந்த கடனா இருந்தாலும் 2 ரூல்ஸ் தான். ஒன்று, அதிக இன்ட்ரெஸ்ட் போகக்கூடிய ஒரு லோனை அடைக்கணும், இல்லை கம்மியான அமௌண்ட்ல இருக்க சின்ன சின்ன லோன்ஸ் எல்லாம் அடைக்கணும். இது நான் சும்மா சொல்லலை, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி எனக்கு சக்சீடான மெத்தட் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.